முதல்ல உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ சார் தெரிய வந்துச்சு நான் கேட்குறேன். காலையில் எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்ன எங்கே யார் சொன்னால் என்னான்னு கேட்டேன். இல்லை நாங்கள் பார்த்தோம், மீடியாவில் வந்தது. இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முதல் வாரம் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நல்லா தானே இருந்தார், அவருக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லாமல் அது பொய் நியூஸாக இருக்கும்னு சொல்லி நான் அதை அவாய்ட் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து நான் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் வந்து என்கேஜாக இருக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களோ. ஒரு 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டேன் நான், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் அவர் இறந்துட்டாருன்னு. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னன்னா, போன வாரம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர், அவரை வச்சு சில விஷயங்கள் பண்ணணும்னு இருந்தால் அவரை விருப்பப்பட்ட விஷயம். அது நான் பின்னாடி சொல்கிறேன். இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதை வந்து என்னால் அன்றைக்கி ஃபுல்லாக அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அது உடனே அவர் வீட்டுக்கு போனேன், போய் பார்த்து அவர் சன்னுக்கிட்டையும் பேசினேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப மனத்தாங்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.